தேர்தலில் நின்று தோத்து போன கட்சி திமுக. அதான் இவங்க தோத்துட்டாங்கல்ல, கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா இப்போ ஜென்சி டிஎம்கே மீட்டப்னு ஒரு இளைஞர் பட்டாளமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. சொல்ல போனா இது திமுக கட்சியால் நடத்தப்பட்ட கூட்டமே இல்லை. திமுக மீது ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் மீட்டப் தான் இது. ரிட்டையர்டான பிளேயர்ஸ் தான் டிஎம்கேல இருப்பாங்க. ஜென்சி ஓட்டு இனி டிஎம்கேக்கு வர சான்ஸே இல்லைன்னு எல்லாரும் சொல்லும்போது தீயா பரவி இருக்கு இந்த ஜென்சி திமுக பேரலை. ஒரு 20 பேர் அண்ணா நகர் டவர் பார்க்கில் மீட்டப் போட்டு பேசவும் ஆரம்பிச்சு எங்கேயுமே பர்மிஷன் கிடைக்காம கடைசியில் அண்ணா அறிவாலயத்திலேயே இந்த மீட்டப் நடத்தி இருக்காங்க இந்த டிஎம்கே ஜென்சி டீம். ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேற ஒரு கட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை டிஎம்கே ஏன் பண்ணணும்? அதுலயும் ஜென்சி கிட்ஸ் யாரும் பெருசா வந்த மாதிரியும் தெரியல. மோஸ்டா 80s and 90s கிட்ஸ் தான் இந்த மீட்டப்க்கு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கு. அரசியல்ல அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ வந்த விஷயம் இல்லைங்க. 1967லேயே இதை பேரறிஞர் அண்ணா செஞ்சிருக்காரு. ரீசெண்டா திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தொண்டர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. நீங்க இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜென்சி சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி டிஎம்கேக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.